ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். கல்வியும் மருத்துவத்துக்கும் முன்னோரெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. கல்வி வந்து இது திண்ணை திண்ணை ஸ்கூலில் சொல்லித்தந்து உனக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ, காய்கறியிலேருந்து கீரையிலேருந்து அவங்க வீட்டு பசுக்கு பில்லு வாங்கி கொடுத்தாலும் ஒத்துப்பாங்க அந்த வாத்தியார். அதுக்கு பிரதிபலமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி மருத்துவம், பாம்பு கடிச்சு ஓடுவாங்க, அங்கே விழுந்து ஓடுவாங்க, இந்த விழுந்து ஓடுவாங்க. நோய்க்கு போனால் ஆளுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான ஆளுங்கிட்ட சிம்பிளாக வாங்குவாங்க, வசதியானவங்ககிட்ட வசதியாக வாங்குவாங்க. நம்ம என்ன கொடுக்குதோ அதுதான் அந்த மருத்துவர் வாங்குவாங்க. இப்போ பணம் சம்பாதிக்கணுன்னா ஒரு ஆஸ்பத்திரியும் ஒரு ஸ்கூல் திறந்தான். ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சவன் எம்எல்ஏ ஒரு 5 வருஷம் இருந்துட்டு அவன் அங்கே இருந்து திருப்பி அவன் ஜெயிக்கணும்னு எல்லாம் கிடையாது. அவன் ஒரு ஸ்கூல், ஒரு ஆஸ்பத்திரி. இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டோம், இருக்கிற ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அதில் சரியான ஓனர் வந்து எம்எல்ஏயாக இருக்கும். அதை வெளிப்பட சொல்ல மாட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்ம நாடு முன்னேறும்?